ஸ்லோ மோஷனில் போகும். அப்படி தான் போயிட்டுருக்கு. கூடலூர் நெருங்கவும் நான் இது பண்ணுறேன். பாலத்தெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். அதாவது வைகை ஆற்றலாம் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வைகை ஆற்றுல லைட்டாக தான் தண்ணி இருந்தது. அந்த டைம் என்னால் சரியாக எடுக்க முடில. அதான் மதுரை வந்து உள்ளே நுழையிறனால மதுரைக்குள்ளே போகிறனால அப்படி மெதுவாக போகுது பாருங்க. மெதுவாக ட்ரெயின் போயிட்டே இருக்கு. அதோட முடிஞ்சுச்சு. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து படியில் ஏற முடியாது. படி ரொம்ப உயரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்லேட்டரில் தான் ஏறலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது அங்கே தள்ளி இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். நடந்து போயிட்டு எக்ஸ்லேட்டரில் ஏறலான்ட்டு. அந்த எக்ஸ்லேட்டர் வந்தாச்சு. இப்போ எக்ஸ்லேட்டரில் ஏற போகிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.